பேர் திலீப் குமார் சார். நான் பெரம்பூர்லேருந்து வரேன். பெரம்பூர் சர்ச்சில் வந்து மாதா வந்து கண்ணை திறந்து கண்ணு மூடினாங்க. அது ரொம்ப பிரபலமாச்சு. அது எப்படி? அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி, இந்த இந்துக்கள் நிறைய தவறுகள் செய்கிறார்கள் சொல்கிறீர்கள். உங்கள் மதத்திலும் நிறைய பேர் குடிக்கிறார்கள், வரதட்சணை வாங்கிறார்கள். அது எப்படி? சரி, அதாவது இந்த மாதா சிலையிலேருந்து கண்ணீர் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொன்னாங்க. இது மாதிரி எல்லா மதங்கள்லையும் இது மாதிரி மாட்டுடைய கண்ணில் வந்து மீனாட்சி தெரிகிறார், இப்படிலாம் என்ன செய்கிறாங்க, இப்படி பலவிதமான ஒரு இதுகளை சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட போனோம்னா அது நிற்க மாட்டேங்குது. நாங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். நீங்கள் சொன்ன அந்த இடத்துக்கு நெஞ்சோம் நாங்களே அனுப்பணும். எங்கே காட்டுங்க, அது இருந்துச்சுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, அதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா ஆய்வுக்கு உட்படுத்தணும்ல. ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடியதுக்கு ஒரு நிரந்தரமும் இருக்கணும். ஒரு நாள் வந்து அப்படி கண் வந்தவாறு தெரிஞ்சு அப்படின்னா அது பொய்யது. பார்க்கறவனுடைய கோளாறா இருக்கலாம், தப்பா தெரிஞ்சிருக்கலாம், ஏதோ கழுவி விடும்போது சில தொட்டு தண்ணி நின்று இருக்கலாம், அதனால கூட தெரிஞ்சிருக்கலாம், பொய்யும் சொல்லியிருக்கலாம், கற்பனையும் நினைச்சிருக்கலாம். பார்த்தவர் வந்து பொய் சொன்னார்னு சொல்ல முடியாது. அவர் நல்ல மனிதராக இருந்தாரே ஆனால் அல்ல அவருடைய கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனையா இருந்து இப்படி தெரிஞ்சிருக்கலாம், மேக மாதிரி தெரியலாம், இப்படி ஏதோ தெரிஞ்சிருக்கலாம். அப்போ ஒரு சிலையிலிருந்து கண்ணீர் வடியுது என்று சொன்னால் அதை சோதனைக்கு உட்படுத்தணுமா இல்லையா? அது என்ன செய்யணும்? வாங்க இந்த எடுத்துட்டு போங்க, கண்ணீர் தான் இது. அது கண்ணீரா? கண்ணீருக்கு தண்ணீருக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? தண்ணி ஊத்துனா தண்ணி டெஸ்ட் பண்ண தண்ணியில என்ன இருக்கு, கண்ணீர்ல என்ன இருக்குங்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. அதெல்லாம் எடுத்து சோதனைக்கு உட்படுத்தி எங்க கண் நாங்க பார்க்கும் போதே வர வைங்க, ஒரு சொட்டு வரட்டுமா பார்ப்போம், அப்படி எல்லாம் சொல்லி காட்டணுமா இல்லையா? இது எல்லா மதத்திலையும் உண்டு. எங்க மதத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா சமாதி மூச்சு விடுதுட்டாங்க. ஒரு சமாதியை காட்டி வியாழக்கிழமை மூச்சு விடுதுட்டாங்க. நாங்க விடல, மூச்சு விடுதா சமாதி எப்படி மூச்சு விடுவோம்? மூச்சு விட்டா அவர் செத்து இருக்க மாட்டாரடா. ஏன்டா அவர் செத்த பிறகு சமாதியில மூச்சு விடுவாரான்னு உள்ள போனா பம்பு வச்சு அடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டோம், உள்ள பம்பு வச்சு அடிக்கிறாங்க, இப்படி ஏறுது. அது வெள்ளிக்கிழமை போய் எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டுட்டு அவங்க எல்லாரும் செட்டப் பண்ணி வச்சுட்டு வெளியே இருந்து காத்தடிக்கிறாங்க. அதெல்லாம் டிவியில போட்டோம். அதே எங்க மக்கள் செய்யறாங்க, விடல, ஏமாத்தின ஃப்ராட் பண்ற எங்க ஆளுக்கு செய்யறாங்க. தர்காவில் நடக்குங்கிறாங்கல்ல, அதுவும் பொய். தர்காவில் வேப்பமரம் இனித்தது, இது எல்லாமே பொய். ஒண்ணுமே அவ்வளவு நடக்கிறது கிடையாது. அதனால மாதாவுல சிலையில கண் வடிகிறது, தர்காவுல மூச்சு விடுறது, இது மாதிரி எது சொன்னாலுமே நம்ம போய் பார்க்கணும். ஒரு கடந்த கால வரலாறுல கண்ணு முன்னாடி உள்ளதானே சொல்றான், போய் பாருங்களேன். எங்கடா மூச்சு விடுறது, கிட்ட கொண்டு காட்டுறா, திறந்து காட்டுறான்னு கேட்கணுமா இல்லையா? அப்படி கேட்காம நம்ம வாட்டு நான் இந்த பக்தியில கேள்வி கேட்டால் நடந்துருமோன்னு பயந்து கொண்டு நம்ம இருக்கிறோம். நாங்க இது மாதிரி உள்ள அனைத்துக்கும் நேரடி ரிப்போர்ட் நாங்க போயிருக்கிறோம். இது மாதிரி இந்துக்கள் செஞ்சாலும், கிறிஸ்துவர்கள் செஞ்சாலும், முஸ்லீம் ஏமாத்தினாலும் நேரடியா போய் வீடியோ ரிப்போர்ட் எடுத்தது பொய்ங்கிறத காட்டி அதுக்கு ஒரு சிடியே போட்டிருக்கிறோம். அதுவும் அவர் கொடுப்போம். அந்த இருக்காது கொண்டு வந்திருக்கீங்களா, அது ஒன்று கொடுத்துருங்க. எங்கெங்கெல்லாம் ஃப்ராட் பண்ணாங்க, அது எப்படி குருடர் பார்க்கிறார் செவிடர் கேட்கிறாரு சொல்றாங்கல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன், வந்துகிட்டு குருடர் பார்க்கிறார் செவிடர் கேட்கிறார் நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஒருத்தர் கூட்டு வர்றாங்க, தெரியுது. இது மாதிரி நம்ம நினைச்சிடும், குருடர் பார்க்கிறான்னா எதுக்கு உள்ள ஆஸ்பத்திரி இருக்கு? குருடர் பார்க்கிறாருன்னா இவரை கொண்டு போய் எதுக்கு ஆஸ்பத்திரியில் வச்சாங்க? இந்த நடத்தினருக்கு முன்னோடியா இருந்தவரை. செவிடர் கேட்கிறாருன்னா அது மருத்துவம் இதாக இருந்தால் மருத்துவம் கேட்கலாம். இப்படி செவிடர் கேட்க முடியுமான்னு நாங்கள் என்ன செஞ்சோம், அங்கே அனுப்பணும். கடைசியில் என்ன பார்த்தா ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, மக்களில் ஒரு ஆளா, நல்லா கண்ணெலாம் தெரியுது, உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். சிக்னல் கொடுத்தா நாங்கள் கூட மாதிரி வர்றோம். அதையும் எடுத்தோம், கண்ணு தெரிஞ்சவன் தாங்கிறத எடுத்தோம். எவனுக்கு கண்ணை குருடு குணமாக்குனதா காட்டினார்களோ அவன் கண் பார்வையோடு நடந்து வருகிறான். கண்ணு தெரிகிற மாதிரி இருக்கிறது, தன்னால ஏறி படியில் ஏறுகிறான், மேடையில் ஏறணும்னு பிடிங்கிறான். மேடையில் அவனா ஏறிப்பட்டு அப்படி நாங்கள் எடுத்துக்கிறோம். எப்படி குருடன் பார்க்கறான்றத. அப்ப இங்க வந்து இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதுங்கிறான். அப்ப என்ன பார்க்கறவனுங்களாம் குருடன் பார்க்கறான். இந்த செட்டிங் எல்லாம் வந்து சோதனைக்கு வரமாட்டான். இதுக்குரிய ஆதாரங்கள் நாங்கள் வச்சிருக்கோம், யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அப்ப இந்த குருடன் பார்க்கறான் செவிடன் பார்க்கறான் இதெல்லாம் பொய். மனிதனை ஏமாற்றக்கூடாது. பக்தியின் பேரால வந்து உள்ளது சொல்லுங்க. நாங்க எங்களுக்கு எதுவும் சக்தி இருக்கலாம் சொல்லல, படைச்சவனுக்கு இருக்குங்கிறோம். இதை சொல்வதனால எங்களுக்கு ஆதாயம் ஒன்றும் கிடையாது. எனக்கு இருக்குன்னா எனக்கு ஆதாயமாயிரும். எனக்கு அந்த பவர் இருக்கு, இந்த இருக்குன்னா ஆதாயம் எனக்கு. நான் கடவுளுக்கு இருக்குங்கிற என்ன எனக்கு லாபம் என்ன இருக்கு? நீங்க போய் கடவுள்கிட்ட கேளுங்கிறோம், நீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கிறோம், எங்களுக்கு ஆதாயம் கிடையாது. நீங்களே கடவுளை தொடர்பு கொள்ளுங்கிறோம். இப்படியான ஒரு விஷயத்தை நீங்க நம்பினால் அது உண்மை நம்பலாம். இதெல்லாம் பொய்ங்க, இப்படி நடக்கவே நடக்காது. சில எல்லாம் வரவே வராது. ஆனா ஒன்னே ஒன்று இருக்கிறது, எங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும் நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் சரி, அறிவியல் பூர்வமா ஒரே ஒரு அதிசயம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. என்ன அதிசயம் இருக்கிறது? மக்காண்டு ஒரு ஊர் இருக்கு, உங்களுக்கு தெரியும், முகமது நபி பிறந்த ஊர். அங்க வந்து ஜம்சம்னு ஒரு கிணறு இருக்கிறது. ஜம்சம்ங்கிற பேர்ல ஒரு கிணறு இருக்கிறது. அந்த நாடு வந்து பாலைவனம். மக்காங்கிறது பாலைவனம். நதிகள்லாம் கிடையாது, குளங்குட்டையெல்லாம் கிடையாது, மரஞ்செடி புல் பூண்டு கூட கிடையாது.
வெறும் நிலப்பரப்பு பாலைவனம் தான், அது சகாரா மாதிரி அது ஒரு பாலைவன பிரதேசம். அப்ப அங்க வந்து ஆபிரகாம் தீர்க்கதரிசிக்காக வேண்டி அந்த ஒரு நீரூற்று தோன்றியதாக எங்களுடைய நபிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் ஜம்சம் கிணறு என்று சொல்லுகிறோம். அந்த கிணறில் தினசரி 30 லட்சம் பேர் அங்க போகிறார்கள். ரம்ஜான் மாசத்துல ஹஜ்ஜி நேரத்தில் அதே மாதிரி 30 லட்சம் பேர் போகிறார்கள். மற்ற நாட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தினசரி 10 லட்சம் பேர் அங்க இருக்கிறார்கள். எங்க மக்காவுல வழிபாட்டுக்காக வேண்டி, தினசரி வழிபாட்டுக்காக வேண்டி 10 லட்சமும், சிறப்பு வழிபாட்டு நேரங்களில் 30 லட்சம் மக்களும் குழுமுகிறார்கள். இவ்வளவு பேருக்கும் குடி தண்ணீர் அந்த ஒரு கிணறு தான். 30 லட்சம் பேருக்கு குடி தண்ணீர் சப்ளை செய்யக்கூடியது அந்த ஒரே ஒரு கிணறு தான். அந்த கிணற்றுடைய ஆழம் நீங்கள் இறங்கினீர்களா உங்கள் முட்டுக்காலுக்கு தான் இருக்கும். அந்த கிணத்துக்குள்ள நீங்கள் இறங்கினீர்களே ஆனால் உங்களுடைய முட்டுக்கால் இருக்கல தரையிலேருந்து அவ்வளோதான் ஆழம். முட்டுக்கால்னா ஒரு 2 அடி இருக்குமா, 1 அடி இருக்கும். 1 அடி ஆழத்திற்கு தான் அதில் தண்ணீர் இருக்கிறது. ராட்சச பம்பு வச்சு எடுக்கிறான். அவ்வளோ பேரும் அதைத்தான் குடிக்கிறார்கள். 30 லட்சம் பேர் குடிக்கிறார்கள். குடிக்கிறது மாத்திரம் இல்லாம உலகம் பூரா எடுத்துட்டு வருகிறார்கள் டின்ல அடைத்து. இது புனித நீர் என்று எடுத்து சொல்லி வீடுகளுக்கு வந்து சப்ளை செய்வதற்காக கொண்டு வருகிறார்கள். இதே பிரிட்டன்ல உள்ளவங்க நாங்கள் ஆய்வு பண்ணலாமான்னு சோதனை கேட்கும் போது சவுதி அரசாங்கம் அனுமதிக்குது, தாராளம் ஆய்வு பண்ணிக்க. ஆய்வு பண்ணுகிறார்கள். அந்த தண்ணீரை இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இன்னொரு அதிசயம், இதெல்லாம் நடக்கக்கூடிய அதிசயம். என்னிடத்தில் கூட 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் 5 லிட்டர் கொடுத்தாரு இருக்கிறது. ஒரு தண்ணீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 நாளைக்கு மேலே தாங்காது. மினரல் வாட்டரில் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் கலக்கிறான், கிருமி வரக்கூடாங்கிறது தான். மினரல் வாட்டரு, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாம் பூச்சி மருந்து கலந்து பார்லிமெண்ட்லாம் பிரச்சனை ஆச்சு. பார்த்தீங்களா, எதுக்கு கலக்கிறான்னு கேட்டால், எந்த பானமும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே கெட்டு பூச்சிகள் உண்டாயிரும். பூச்சி உண்டாகக்கூடாங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப நாளைக்கு கடையில் வச்சு விற்கிறதுக்காக வேண்டி பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்து விற்கிறாங்க. அப்படி இருந்தாலும் 5 நாளைக்கு மேலே தாங்காதுங்க. இந்த தண்ணீரை முஸ்லீம்கள் ஹஜ்ஜிக்கு போய் கொண்டு வந்து, நான் இறந்த பிறகு இதைத்தான் என்னை ஊற்றி குளிப்பாட்ட வேண்டும் என்று கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். அப்படி எங்கள் மார்க்கத்தில் இல்லை. அவனா செய்கிறான். எங்கள் மார்க்கத்தில் அந்த தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டணும்னு சொல்லப்படலை. இவனா அந்த தண்ணியை கொண்டு வர்றான். 30 வயசில் ஹஜ்ஜிக்கு போகிறான்னு வைங்க, 55 வயசில் செத்தாண்டு வைங்க, 25 வருஷம் தண்ணி வச்சிருப்பான். அந்த தண்ணியில் ஒரு கிருமி, ஒரு புழு, ஒரு பூச்சி இன்னைக்கு வரைக்கும் இருக்காது. 25 வருஷம் ஆனாலும் எந்த கெமிக்கலும் கிடையாது. இது ஏன் இப்படி இருக்கிறது என்று விஞ்ஞானிகளுக்கு சொல்ல முடியல. இருக்குது, எல்லா சோனையும் பண்ணிவிட்டான். அது மாதிரி மினரல் என்னென்னலாம் இருக்கு, எல்லாம் அது தனியாக ஒரு ஆர்டிக்கலை கூட போட்டிருக்கிறோம், ஜம்சம் நீர்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் கண்ணு முன்னாடி நடக்கிற அதிசயம் இப்படி இருந்தால் நீங்கள் நம்பலாம். எப்படி இருக்கணும், நீங்கள் போய் பார்த்தாலும் இருக்கணும். 30 லட்சம் பேர் டெய்லி அதை எடுத்துகிட்டு வர்றான்ல. நேற்று நடந்துட்டு கதை இல்லை, இன்னைக்கு நீங்கள் எடுக்கலாமே. நேற்று இனிச்சிச்சு, இன்னைக்கு இனிக்கல. பேப்பர் இனிச்சுட்டாங்க, போய் கேட்டான், நேற்று சாப்பிட்டான் இனிச்சிச்சு, இப்போ இனிக்கலன்ட்டான். இப்பவும் இனிக்கணும், நாளைக்கு இனிக்கணும். எவன் பார்த்தாலும் இன்னைக்கு அதை நம்பலாம். அது நம்ம அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளாட்டாலும் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, எந்த நிமிடம் வேண்டாலும் தெரிகிறது, அதை நீங்க நம்பலாம். இது குரான்ல கூட தெல்ல தெளிவான அத்தாட்சிகள் அந்த ஊரில் இருக்கிறது அப்படின்னு குரான்ல ஒரு வசனம் இருக்கு, மக்காவில் இருக்குது. இது இறை மார்க்கம் தான் என்பதற்கான ஆதாரம் இந்த மக்காவில் இருக்கிறது. தெல்ல தெளிவான அத்தாட்சி என்று குரான் சொல்லுகிறது. தெல்ல தெளிவான அத்தாட்சின்ற என்ன எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், மக்கள் எடுக்கணும். அந்த கிணறு அளவு எனக்கு தெரியும். பாலைவன நிலத்தடி நீருக்கு இடமே இல்லை. எது நதிகள்ல இருந்து வந்து நுழைஞ்சுன்னு சொல்ல முடியாது. நிலத்தடி நீர் இருந்தால் தான் கிணத்துல தண்ணீரை ஊறும். தண்ணீர் ஊறாத ஒரு பகுதியில் ஒரு 2 அடி ஆழமுள்ள ஒரு தண்ணீர் வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு சப்ளை செய்யப்படும். இன்னும் சொல்ல போனால், இப்போ நாங்கள் போயிருந்தோம், மக்காவில் உள்ளவனுக்கு மட்டும் கொடுத்தாங்களா, இப்போ மதீனா வரைக்கும் 300 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள மதீனாவில் வரைக்கும் பம்பு போட்டு கொண்டு போயிட்டான். அங்கே உள்ளவங்களும் அதை தான் குடிக்கிறாங்க. மக்காவில் உள்ளவர்களுக்கு அதுதான் குடி தண்ணீர், மதீனா வாசிகளுக்கு அதுதான் குடி தண்ணீர். 2 ஊருக்கு புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய அத்தனை பேருக்கும் அதுதான் குடி தண்ணீர். அவன் டின்ட்டுனா எடுத்துட்டு வர்றதுக்கு அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த 2 அடி குறையவே இல்லை. அந்த 1.5 அடி இருக்கு பாருங்க, குறையவே மாட்டேங்குது. இது அது கண்ணு முன்னாடி ஏன் எவனுக்கு சொல்ல முடியல, நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியான அதிசயங்கள் யாருக்கு டவுட் இருந்தாலும் என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு ரிப்போர்ட்டுகளை கேளுங்க, ஆதாரத்துகளை நாங்கள் தர்றோம். ஒரு போஸ்ட் கார்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ரிப்போர்ட் ஆதாரங்கள், பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன ஆராய்ச்சி பண்ணா, அந்த ஆராய்ச்சி முடிவு என்ன, அது எப்படி சோதனை பண்ணி கண்டுபிடிச்சான், யார் இறங்கி பார்த்தான், எப்போ அனுமதி வாங்கினா, எல்லாத்துக்கும் ஆதாரம் வைத்திருக்கிறோம். அது மாதிரி இருக்கணும்.